அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கொடி நன்றி. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனாய் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி. நீர் எங்களோட பேசு, இந்த பூமியின் குடிகளோட பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், பேசும் நல்ல பிதாவே. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும், ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess Jesus is the Lord. உடலையே சொல்லுமே. இயேசு இந்த பூமியில இருந்தபொழுது தன் திருவாயை திறந்து திருவடம் பற்றி பேசின உபதேசங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். என் வார்த்தைகள் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அவரோட வார்த்தையின்படி செய்கிறவனும் செய்யாதவனையும் குறித்து உங்களிடத்தில் இன்னைக்கு சொல்லுகிறார். தேவனோட வார்த்தை வருகிறதே அதன்படி வாழ வேண்டும் என்பதற்காக தான், அதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காக தான், அதன்படி செய்ய வேண்டும் என்பதற்காக தான், அதன்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக தான். என் ஜனமே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், தேவனோட வார்த்தை உங்கள் இருதயங்களில் நிலைத்திருந்தால், ஏன் இருந்தால் அப்படிங்கிறத அப்படியே சொல்லி அங்கே நிறுத்துறாரு. இருந்தா நீ என்ன கேட்குறியோ அதை உனக்கு கொடுப்பேன், நீ என்ன கேட்கிறாயோ அதை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். அது இல்லை, அநேகருக்கு அவர் செய்கிறது இல்லை. எல்லாரும் நினைக்கிறார்கள், ஐயோ நல்ல வேலை இருக்கு, அதில் 50,000 1,00,000 சம்பாதிக்கிறோம், அது ஆண்டவரோட ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தரோட ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை. அப்போ நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில், நீ வேலை செஞ்சு வருகிற வருமானத்தில், உனக்கு கையில் கிடைக்கிற பணத்தில் உனக்கு வேதனை வராமல் இருந்தால் அது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அதில் நீ உன் மனைவி உன் பிள்ளைகளெல்லாம் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அது தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். மற்றபடி நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும், எவ்வளோ பணம் வந்தாலும், எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் அங்கே அதில் வேதனை இருக்குன்னா நீங்கள் எங்கேயோ தவறுகிறீர்கள். இப்போ தேவனோட வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கவில்லை. 2 பேரை வைக்க போகிறேன். அவரோட வார்த்தையின்படி செய்த ஒருத்தரையும், உங்கள் வார்த்தை நல்லது நல்லதுன்னு சொல்லி செய்யாமல் இருந்த ஒருத்தரையும் உங்கள் முன்னாடி நீங்கள் வைக்க போகிறேன். அதில் நல்லது நல்லது சொல்லிட்டு அவனை மாதிரி ஆக போகிறீங்களா? நல்லதுன்னு சொல்லாமல் ஐயோ அவரோட வார்த்தை அப்படியே கீழ்ப்படைஞ்சு அப்படியே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறீங்களா? தேவன் உங்களுக்கு வைக்கிற ஒரு பெரிய பரீட்சை இது. இயேசு இந்த பூமியில் இருந்தபொழுதும் அப்படித்தான். ஓடி வருகிறார்கள், இதோ உன் தாய் உன் சகோதரர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். அப்படியா? எங்கள் அம்மா எங்கே அப்படின்னு, எங்கே என் தாய்? யாருங்கே தாயை உள்ளவர் சொல் அப்படியே சொன்னாரா? என் வார்த்தையின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ அம்மாவா இருந்தாலும் இந்த வார்த்தையின்படி செய்யணும். அதுதான் கிறிஸ்துவோட உபதேசங்கிறது. அதுதான் நல்லது நல்லதுன்னு சொன்ன ஒருவனை உங்களுக்கு முன்பாய் வைக்க போகிறேன். அவன் பெயர் தான் சீமேயு. ஒரு அலைய சொல்லுமே. சீமேயுன்னு ஒருவன் இருந்தான். அவனை பார்த்து ராஜா சொல்லுகிறார், ஏய் சீமேயு, இங்க வா, நீ எருசலேமில் தான் இருக்கணும், இங்கே எல்லாம் வீடு வாசல்லாம் ஏற்படுத்திக்க, இங்கே தங்கிரு, குழந்தை குட்டியோட சந்தோஷமா இரு,
நீ நல்லாரு, உனக்கு எந்த தீங்கும் வராது அப்படின்னு ராஜா சொல்லிட்டார். யாரை பார்த்து? சிமேயுவை பார்த்து சொல்லிட்டார். உடனே அவனும் சொல்லிவிட்டான், ராஜா உன் வார்த்தை நல்ல வார்த்தை, நல்லது தான், எனக்கு என்ன வேணும்? இங்கே வீடு, குடும்பம், நல்ல சாப்பாடு, இங்கே இருந்தேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் காலங்கள் உருண்டு ஓடுனது. ஒரு 3 வருஷம் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் இந்த சீமைக்கு செய்தி வருகிறது, உன் சொந்தக்காரெல்லாம் கழுதியில் சேனை வச்சு உன்னை பார்க்க வராண்டான்னு சொல்லிட்டு, உன் சொந்தக்காரெல்லாம் வந்துட்டான் ஏரியாக்குள்ளேன்னு சொல்லிட்டு, உடனே கடன்னு என்ன பண்ணுறாரு? கழுதையை பூட்டி கிளம்பி போகிறார். ஆனால் முதல்ல ராஜா என்ன சொல்லியிருந்தாரு? சிமையி இங்கே தான் இருக்கணும். நீ என்னைக்கு இந்த எருசலேமை விட்டு, இந்த பட்டணத்தை விட்டு தூரம் போகிறாயோ, வெளியே போகிறாயோ, அன்னைக்கு நீ சாவாய் என்று சொல்லியிருந்தார். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 36, 37, 38 வாசிக்கலாம். பின்பு ராஜா சீமையை அழைப்பித்து அவனை நோக்கி நீ எருசலேமிலே உனக்கு ஒரு வீட்டை கட்டி அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கே தானே குடியிரு அப்படின்னு சாலமோன் சொன்ன உடனே வாசிக்கலாம். நீ வெளியே போய் கீதரோன் ஆற்றை கடக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். என்ன சொல்லுகிறார்? நீ கீதரோன் ஆற்றை கடக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். அப்பொழுது உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருக்கும் என்பதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள் என்றான். சீமை ராஜாவை பார்த்து அது நல்ல வார்த்தை ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னபடியே உமது அடியானாகிய நான் செய்வேன் என்று சொல்லி சீமேயி அநேக நாள் எருசலேமிலே குடியிருந்தான். சொன்ன உடனே கேட்டுக்கிட்டான். 3 வருஷம் சென்றபோது இன்னைக்கு சொல்லுகிறேன், என் ஜனமே, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரை ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உயிரோடே இருக்கிறது. எந்த வார்த்தைக்கும் 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் நீ முடிவு பண்ண முடியாது. தேவனோட நியாய தீர்ப்பு நாள் வரை அந்த வார்த்தை நிறைவேறி புதிய வானம் புதிய பூமி தொடங்கி நீயும் நானெல்லாம் தேவனை சந்தோஷமாய் ஆராதிக்கிற நாள் வரை அந்த வார்த்தை இருதயத்தில் இருக்கணும். உடலே ஏச்சலோமே. வாசிக்கலாம். 3 வருஷம் சென்றபோது சீமையின் வேலைக்காரர் 2 பேர் மாக்காவின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவின் இடத்திற்கு ஓடி போனார்கள். உன் வேலைக்காரர்கள் காத் ஊரில் இருக்கிறார்கள் என்று சீமேயிக்கு அறிவித்தார்கள். உன் வேலைக்காரர் 2 பேர் அங்க காத்துல இருக்காண்டா, வந்திருக்கா அறிவித்தார்கள். அப்பொழுது சீமேயி எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து வேலைக்காரரை தேட காத் ஊரில் இருக்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனான். இப்படி சீமேயி போய் வேலைக்காரரை காத் ஊரிலிருந்து கொண்டு வந்தான். ஏன் இங்க இருந்து ஆள் அனுப்பி அந்த வேலைக்காரங்க 2 பேரும் கூட்டு வர சொல்லியிருக்கலாமே. இவன் போய் கழுதையில சேனை வச்சு அப்படி போய் அப்படின்னா என்ன அர்த்தம்? சில பேர் இன்னைக்கும் வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னா பிசாச கும்பிடுறவனா இருந்தா கூட நீ வச்சுக்கிறீங்க. நீ வைராக்கியமா நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு விக்கிர ஆராதனை வேணான்னு சொல்லிட்டு, ஆனா வீட்டு வேலைக்கு ஆள் வேணுங்கிறப்ப பிசாசு கோயிலுக்கு போயிட்டு பிசாசு கும்பிட்டுட்டு வருவாங்க. நீ வேலைக்கு வச்சுப்ப, அதுக்கு ஒரு சாக்கு சொல்லுவேன். அப்ப தேவனோட வார்த்தை, இஸ்ரவேலின் ராஜாவோட வார்த்தை, எல்லா வார்த்தையை விட அவன் வீட்டில் இருந்த வேலைக்காரன் முக்கியமாக போயிட்டான். நீங்கள் அப்படித்தான் தேவனை விட, தேவனோட வார்த்தையை விட, பரிசுத்த ஓய்வு நாளை விட சொந்தக்காரன் உன் சித்தப்பன் பெரியப்பன் கல்யாணம் காது குத்தி அவ்வளோ பெருசாக போச்சு. இந்த உறவு பூமியில் வாழ்கிற 60 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷம்
ஆனால் நான் சொல்லுகிற இவரோட உறவு நித்தியமாய் நம்மோட இருக்கும். ஆமென். உடலையே சொல்லுவோமே, ஹல்லேலூயா. நித்திய உறவு வேணுமா? இன்னைக்கு இருந்து நாளைக்கு போற உறவு வேணுமா? நித்திய உறவு. வேலைக்காரரை காத்தூரிலிருந்து கொண்டு வந்தான். சீமையை எருசலேமிலிருந்து காத்தூருக்கு போய் திரும்பி வந்தான் என்று சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா சீமையை அழைப்பித்து நீ வெளியே புறப்பட்டு எங்கேயாவது போகிற நாளிலே சாகவே சாவா என்பதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள் என்று நான் உன்னை கர்த்தர் மேல் ஆணையிட செய்து நானேயோட ரகசியம் உங்களுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மரியாளின் வயிற்றில் இறங்கி வந்ததே ஆணையிட்டு கொடுத்து அந்த ஆணையை நிறைவேற்றும்படி. ஆபிரகாமுக்கு அன்னைக்கு அவர் ஆணையிட்டது இன்னைய வரை நினைச்சிட்டு இருக்காரு. ஆணை என்பது சாதாரணமானதில்லை. நீ ஊழியக்காரனுக்கு முன்பு கொடுத்தாலும் ஊழியக்காரனுக்குள்ள இருக்கிற தேவனுக்கு முன்பு ஆணையிடுகிறாய். தான் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4 ஆகாதவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். என்ன நஷ்டம் வந்தாலோ நீ ஆணையிட்டன்னா செஞ்சிடணும். ஆணையிட்டன்னா என்ன பண்ணணும்? ஜீவனே போனாலும் ஜீவனுக்கு நஷ்டம் வந்தாலும் நான் செய்வேன்னு நீ நினைக்கிறப்ப அந்த ஜீவனை உனக்கு கொள்ளை பொருளாய் தேவன் திருப்பி கொடுத்து விடுவான். ஒரு அல்லையா சொல்லுவோமே. ஆனா அவன் ஆணையிட்டதுல நிக்கல. சீமை என்ன நடந்தது வாசிக்கலாம். நீ வெளியே புறப்பட்டு எங்கேயாவது போகிற நாளிலே சாகவே சாவா என்பதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள் என்று நான் உன்னை கர்த்தர் மேல் ஆணையிட செய்து உனக்கு திடசாட்சியாக சொல்லி இருக்க அதற்கு நீ நான் கேட்ட வார்த்தை நல்லதென்று சொல்லவில்லையா? நல்லது சொல்லி நீ யாரும் நல்லபடியா வாழ்றதில்லை. நீ கேட்ட வார்த்தை நல்லது என்று சொல்லவில்லையா? நீ கர்த்தரின் ஆணையையும் நான் உனக்கு கற்பித்த கட்டளையையும் கை கொள்ளாதே போனது என்ன என்று சொல்லி உனக்கு கற்பித்த கட்டளையும் கை கொள்ளாதே போனது என்ன என்று சொல்லி பின்னும் ராஜா சீமையை பார்த்து நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு செய்ததும் உன் மனதுக்கு தெரிந்திருக்கிறதுமான எல்லா பொல்லாப்பையும் அறிந்திருக்கிறாய். தாவீதுக்கே ஏதோ செய்திருக்கிறான் பொல்லாப்பு. இருந்தும் வார்த்தை கேட்டா அவனை காப்பாற்றணும் தேவன் நினைச்சிருக்கிறாரு. கேட்கல, செத்து போன ஒரு அல்லையே சொல்லுவோமே. மனது தெரிந்திருக்கிறதுமான எல்லா பொல்லாப்பையும் அறிந்திருக்கிறாய். ஆகையால் கர்த்தர் உன் பொல்லாப்பை உன் தலையின் மேல் திரும்ப பண்ணுவார். நீ என்னைக்கு விட்டு போகிறாயோ, எந்த பாவம் எந்த ஆக்கனை உன்னை விட்டு போனதோ தேவன் அதை எண்ணாமல் இருந்தாரோ திரும்ப உங்க தலையில வரும். இந்த ஊரை விட்டு போறப்போ அப்படி எடுத்துட்டு தான் போவீங்க. வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லுகிறது அல்ல, அந்த வார்த்தையின்படி வாழுகிறது தான் நல்லது. ஒரு அல்லையா சொல்லுவோமே. அவரோட வார்த்தை உங்கள் இருதயங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஒரு அல்லையா சொல்லுவோமே. இவர் பேரு சீமேயி. என்னது? சீமேயி. இதே 3 இடத்துல ஒருத்தர் இருந்தார். இவர் சீமேயி, அவர் சீமோன். ஒரு அல்லையா சொல்லுவோமே. சீமேயி சீமோன். ஒரு நாள் இயேசுவானவர் ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறார். சீமோனை பார்த்து, சீமோனே, இந்த சீமை யாரு? தேவனோட வார்த்தை நல்லதென்று சொல்லி கீழ்ப்படியாமல் செத்தவர், தேவனோட ஆசீர்வாதங்களை இழந்து போனவர். ஆனால் சீமோன் என்கிறவர் தேவனோட வார்த்தை கேட்டு அதன்படி செய்து பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர். அவர் 2 பேருக்கும் தேவனோட வார்த்தை வருது. சீமைக்கும் வருது, சீமோனுக்கும் வருது. சீமோயி செத்து போனான். சீமோன் இன்றைய வரை பேசப்பட்டு கொண்டிருக்கு. உடலையே சொல்லுமே. இயேசுவானவர் என்ன சொன்னார்? எல்லாருக்கும் உபதேசங்கள் எல்லாம் பண்ணி முடித்து விட்டு சீமோனை பார்த்து, சீமோனே, மீன் பிடிக்கும்படி உன் வலையை போடு என்று சொன்னார். அதுக்கு அவர் சொல்றாரு, இப்படிலாம் தேடி கேடி பார்த்துட்டேன், நான் மீன்காரன். அவர் பேதுருவோட நினைவில் அப்படியே தான் இருந்திருக்கு.
அவர் எல்லா காற்றும் தெரியும் என்று வேதம் சொல்லுகிறது. வாடைக்காற்று, கொண்டல் காற்று, கடலில் அடிக்கிற அத்தனை காற்றுகள். ஏன்னா ஒரு கடலிலே போய் கடலிலே மீன்களை பிடிக்கிறவர். இருந்தாலும் ராத்திரியெல்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன், நான் ட்ரை பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுடைய வார்த்தையின்படி போடுறேன்னு சொல்கிறார். வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4 வாசிக்கலாம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஐயோ, உபதேசம் பண்ணுகிறதற்கு இந்த படகுல உட்கார்ந்து உபதேசம் பண்ணினோமே, திரளான ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொன்னோமே, சரி இவங்க ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் சீமோனுக்கு சொல்லுகிறார். ஆழத்தை தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அகப்படல. ஆகிலும் இயேசு சொன்ன என் வார்த்தைகள் உங்களை நிலைத்திருந்தால், ஆகிலும் சீமோன் சொல்லுகிறார், ஆகிலும் நீங்க சொல்லிட்டீங்க, அதை நான் செய்வேன். உடலையா சொல்லுவோமே. ஆனா சீமோயே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளே செய்யாம விட்டுறான். ஆனா சீமோன் அப்படி சொல்லு, உடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்தார்களாம். உடலையா சொல்லுவோமே. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். எப்போ அந்த மிகுதியான மீன் கிடைத்தது? அவர்கள் செய்த பொழுது. அந்த வார்த்தையோட இருதயத்திலே நிலைத்திருந்தது. அந்த வார்த்தையின்படி அவர்கள் செய்ய மனம் வருகிறது. அந்த வார்த்தையின்படி அவர் செய்தார்கள். தங்கள் வலைகளை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். இயேசு சொல்லுகிறார், என் வார்த்தையின்படி செய்தா சீமோனே நிறைய மீன் பிடிக்கலாம், ஊர்ல இருக்கிற மற்ற படம் மற்ற சபையெல்லாம் வந்து உனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு. உடலையா சொல்லுமே. இப்போ மற்ற நாள் மீன் பிடிக்க போறப்ப இந்த படகுலாம் என்ன நினைச்சிட்டு போயிருக்கோம்? என் படகு தான் நிறைய மீன் பிடிக்கணும், நான் தான் நிறைய பிடிக்கணும், என் சபையெல்லாம் ஜனங்க வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பானுங்க. ஆனால் அவரோட வார்த்தையின்படி பிடிக்க போகிறப்ப அந்த படகுல உள்ளவங்கலாம் உதவி செய்ய இங்கே வந்துடுவான். இல்லை இந்த படகோட தான் ஏசு இருக்கிறாரு, இவன் ஏசு கிறிஸ்து சொல்றதை செய்யறான்னு சொல்லி உடலையே சொல்லுவோமே. சீமோன் செய்யணும்னா சீமோனோட இருக்கிறவங்களும் செய்யணும். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அவரோட வார்த்தையின்படி செய்தால் தேவன் உங்களை ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். அவரோட வார்த்தையின்படி செய்யாது இருக்கிற பொழுது ஒரு நாள் அந்த வார்த்தை நம்மை நியாயம் தீர்த்துவிடும். அந்த வார்த்தை ஒரு நாள் மரணத்திற்கு கொண்டு போய் விட்டுவிடும். ஒருவேளை நீங்கள் இதுவரை சீமோவாய் இருந்தீர்களே, ஆனால் இன்றைக்கு சீமோனை போல மாறிவிடுங்க. உடலையா சொல்லுமே. ஒருவேளை சீமோவை போல உபதேசங்களை கேட்டு நடப்பேன்னு சொல்லி ஒரு வாரம் நடந்து மாமியாருக்காக, மருமகனுக்காக, நாத்தனாருக்காக, ஓரவத்திக்காக, சித்தப்பனுக்காக, பெரியப்பனுக்காக, அழிஞ்சு போகிற பணத்துக்காக, உலக உறவுகளுக்காக நீ தேவனோட வார்த்தை நல்லதுன்னு தெரிஞ்சும் அதை விட்டு விலகி இருக்கிற ஜனங்கள் இருப்பீர்களே, ஆனால் அந்த சீமோவோட சுபாவம் இங்கே இருக்குமே, ஆனால் இன்றைக்கு அந்த சுபாவம் மாறட்டும். நீங்கள் எல்லாம் சீமோனின் சுபாவம் போல வார்த்தையின்படி செய்கிறவர்களாய் மாறுங்கள். சொல்லுமே. ஒரு பெரிய ரகசியத்தை நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். யாரோட இருதயங்களிலே தேவனோட வார்த்தை நிலைத்திருக்கிறதோ, தேவனோட வார்த்தை அந்த இருதயங்களில் இருக்கிறதோ, உங்களுடைய இருதயங்களிலே தேவனோட வார்த்தைகள் நிறைகிற பொழுது, இந்த இருதயங்களிலே தேவனோட வார்த்தைகள் நிரம்பி இருக்கிற பொழுது
உங்களோட உள்ளம் பொங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இந்த தேவனோட வார்த்தைகள் வந்து 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 நிறைய 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 இருதயத்துல உள்ளம் பொங்குமா. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. என்ன பண்ணுமா? உள்ளம் பொங்கும். உள்ளம் பொங்குமா. அந்த அந்த உள்ளத்துல இருக்கிற ஆவி அப்படியே நெருக்குமா. இந்த ஆவி நெருக்குகிற பொழுது புதிய துருத்தியில பிடிச்ச திராட்சை ரசம் போல எப்படா பீறிட்டு போகலாம் அப்படிங்கிற அந்த ரசம் மாதிரி இருக்குமா. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இப்போ தேவனோட வார்த்தை யாரோட உள்ளத்தில் நிறைகிறதோ, நிரம்பி இருக்கிறதோ, அங்கே தேவாவியானவர் பெரிதாய் வெளிப்பட போகிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. உள்ளத்துல தேவனோட ஆவி இருக்கணும்னா, உள்ளத்துல தேவ ஆவியானவர் இருக்கணும்னா, உன் உள்ளத்துல நிரம்ப வேண்டியது தேவனோட வார்த்தை தான். இப்படி தேவனோட வார்த்தை நிரம்பி இருந்த ஒருவரை இன்னைக்கு உங்களுக்காக சொல்ல போகிறேன். யோபுவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது. வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது. யாரோட இருதயங்களில் தேவனோட வார்த்தை நிறைந்திருக்கிறதோ அவங்களோட உள்ளத்துல தான் தேவனோட ஆவி இருக்கும். தேவனோட ஆவி அசைவாடும். தேவனோட ஆவி அநேக காரியங்களை நெருக்கி ஏவும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. நெருக்கி ஏவுகிறது. வாசிக்கலாம். இதோ இதோ என் உள்ளம் அடைக்கப்பட்டிருந்து, என் உள்ளம் அடைக்கப்பட்டிருந்து புது துருத்திகளை முதலாய், புது துருத்திகள் முதலாய். ஏன்னா புதுசு பாத்திரம், புது திராட்சை ரசத்தை அதில் தான் ஊற்றுவாங்க, ஏன்னா துருத்தி பிஞ்சு போகாதுன்னு. புது துருத்திகள் முதலாய் பீற பண்ணுகிற புது ரசத்தை போல் இருக்கிறது. புது துருத்தியை கூட பீறிட்டு போய் வெளியே அடிக்கிற ரசத்தை போல என் உள்ள இருக்கிறதுன்னு சொல்றார். விட்ட எதையும் அடிச்சு நொறுக்கி தேவனோட வார்த்தையும் வல்லமையை சொல்லும். அந்த மாதிரி புது துருத்தியா இருந்தா கூட அதை கூட பீறிட்டு புது ரசத்தை போல இருக்கிறதா. வெளியே வந்து தேவனோட மகிமையை அப்படியே காண்பிக்கணும்னு இருக்கிறதா. நம்ம உள்ளத்துல என்ன நிறைந்திருக்கு, யார் யாரை குறித்து என்னென்ன குறை சொல்லலாம், அந்த குறை நிறைஞ்சிருக்கிறது. 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அந்த வார்த்தையை நீ இன்னைய வரையும் இருதயத்தில் வச்சுட்டு பண்ணி உள்ளத்தில் எப்படி அவ சொல்லலாம். 2004 இப்படி வார்த்தை சொல்லிட்டாலே 21 வருஷமா அதை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு ஆண்டவர் கீழே இறக்கி வச்சுட்டு அவளை மேலே வச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருப்ப. நீ உனக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? இப்போ யாரோ ஒருத்தி சொன்ன வார்த்தை உனக்கு நினைவு இருக்கு, உனக்கு ஜீவனை கொடுத்து உன்னை உயிரோட வைத்திருக்கிற ஆண்டவர் சொல்கிற வார்த்தை உனக்கு நினைவு இல்லை. அப்போ நீ யாரு? ஹூ யூ ஆர். அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி மாமன் திட்டின அந்த வார்த்தை உனக்கு சுருக்குன்னு இன்னைய வரலையும் இருக்க. இப்போ தேவன் சொன்ன உன் தப்பெல்லாம் சொல்லி சொல்லி உன்னை காப்பாற்றி உயிரை கொடுத்துட்டு வராரு, அது எவ்வளோ சுருக்குன்னு இருக்கணும். நீ நான் எப்படி இருக்கணும்? நீ முதல்ல மனுஷன் சொன்ன வார்த்தையை மறந்துரு. நீ அவனை சொன்னாலும் உன்னை சொன்னாலும் மறந்துரு. வேதம் சொல்லுகிறது, இயேசு இந்த பூமியில் இருந்தபோது சொன்னார், உன் சகோதரருக்கு ஏதேனும் வருத்தமோ கசப்பான காரியங்களோ இருந்தா அந்தி சாயறதுக்கு முன்னாடி ஒப்புரவாகணுமா. இப்போ 21 வருஷம் ஒருத்தி மேலே கோபமாக இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி பிசாசு பிடிச்சவங்க ஆள் இல்லை. தேவனோட உபதேசத்துக்கு விரோதமானது. தேவாவி இருந்து அதிகபட்சம் எவ்வளோ நேரம்? அந்தி சாயும் காலம் வரை தான். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பு ஒப்புரவாயிடணும். அவங்க ஆகலைன்னா கூட உன் மேலே எனக்கு வருத்தம் இல்லை, உன்னை குறித்து கஷ்டம், நீ சந்தோஷமாக இருக்கலாம். நான் கல்யாணம் பண்ணிட்டு வரப்போ என் மாமியார் என்ன சொல்லிச்சு, நீ இன்ன வரையும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்போ தேவனோட வார்த்தையை நீ சொல்லணும். எனக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி உபதேசம் பண்ணப்போ இந்த வார்த்தை தான், ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்திலிருந்து புதிய துருத்தி உட கிழிச்சிட்டு வருகிற புது ரசத்தை போல தேவ ஆவியான உள்ளத்தில் தேவனோட ஆவி இருக்கணும். அப்படி நிரப்பி 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 வைக்கணும். அந்த வார்த்தைகளெல்லாம் நிறைந்திருக்கிறதுனால தான் தேவனோட வார்த்தை உங்கள் இருதயத்தில் நிறையாம போகுது. இடம் இருந்தா தானே. வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது. வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கு. எந்த வார்த்தை? அதுதான் தேவனோட வார்த்தையா மனுஷனோட வார்த்தை? உங்களுக்கு எந்த வார்த்தை நிறைஞ்சிருக்கு? உங்க உள்ளத்துல தேவ ஆவி இருக்கா, பிசாசோட ஆவி இருக்கா? அநேகரோட இருதயங்கள் தேவையில்லாத மனுஷனோட உறவுகளோட வார்த்தைகளை நிரம்பி இருக்கு. உள்ளத்துல தேவாவிக்கு இடம் இல்லாமல் போச்சு. எவ்வளோதான் உபதேசம் கேட்டாலும் அப்புறமா இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, மனசு வலிக்குது. எப்படி வரும்?
உட்காந்து யோசிக்கணும். வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, அப்படி இருக்கணும். உடலையே சொல்லுவோமே, அல்லேலூயா. வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. இன்னும் எப்படி சேரணும் அவரோட, இன்னும் எப்படி சேரணும், இன்னும் எப்படி சேரணும், இன்னும் எப்படி வாழணும் 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 நெருக்கி ஏவணும். சர்வ வல்லவர் என்னிடத்தில் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு சொல்லுகிறேன். இனி உங்களோட உள்ளங்களிலே தேவனோட வார்த்தை நிரம்புமே, ஆனால் அதற்கு ஈடாய் உங்களுக்கு பொன்னை கொடுக்க போகிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. இதோ இதோ என் உள்ளம் அடைக்கப்பட்டிருந்து புது துருத்திகளை முதலாய் பீர பண்ணுகிற புது ரசத்தை போல் இருக்கிறது. அப்படி இருக்கணும், புது அப்படி பீறிட்டு வரணும். தேவ ஆவி அவரை துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க, நாமத்தை மையப்படுத்த, சத்தியத்தின்படி வாழ. யாரோட இருதயத்திலே தேவனோட வார்த்தை இருக்கிறதோ அவர்களுக்கு தேவன் பொன்னும் நகையும் கொடுக்கிறாரு. இந்த நகல்ல இந்த ஆசாரியிட்ட கொடுத்து இந்த மாதிரி நகல்ல பசும்பொன். யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22 25 வரை வாசிப்போம். அவர் வாயனின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு, யார் யார் இனி தேவனோட வார்த்தைகளை இருதயத்தில் வைத்துக் கொள்கிறீர்களோ நீங்கள் தேவனிடத்திலிருந்து கொள்ளை கொள்ளையாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு, அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். ஒவ்வொரு இருதயத்திலும் வைக்க வேண்டியது தேவனோட வார்த்தை. வாசிக்கலாம். வேண்டுகிறேன், நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், நீ இன்றைக்கு சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். திரும்ப தேவன் உன்னை கட்டுவார், உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை கட்டுவார். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அக்கிரமத்தை உம்முடைய கூடாரத்துக்கு தூரமாக்குவார். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஒரு அலையே சொல்லுமே. அல்லேலூயா. மண்ணுல இருக்க தூள் இருக்குல்ல, எதை தூள் சொல்லுவாங்க? அந்த தூளை போல பொன்னை. அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். ஆத்துல இருக்கிற பொறுக்கிற கல்ல மாதிரி நீங்க தங்கத்தை சேர்த்து வைக்கலாம். தேவனோட வார்த்தை உன் உள்ளத்துல இருந்தா, அப்ப நீ நிறைய பவுன் சேர்க்கணும், நிறைய பொண்ணை சேர்க்கணும் அப்படின்னா ஒரே வழிதான் அவரோட வார்த்தை. பொன்னையும் ஆற்று கற்களை போல ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னு. நீ இவ்வளோ பொண்ணு இதெல்லாம் சேர்த்து வைக்கிறப்ப அவரே உனக்கு பசும் பொண்ணா மாறிடுவார். நான் இருக்கேன். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொண்ணும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். சொக்க வெள்ளி, சொக்க தங்கம், சொக்க வெள்ளி சொல்லுவாங்களா, அது அவர் தான். அவரை மாதிரி சொக்க பொண்ணு சொக்க தங்கத்தையும் அவரை மாதிரி சொக்க வெள்ளியும் பார்க்க முடியாது. சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாய் இருந்து, சர்வ வல்லவர் மேல் அவ்வளோ பொண்ணு நகை கொடுத்து வெளியே கொடுத்தா சும்மா இருப்பீங்க, மனமகிழ்ச்சி தான். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாய் இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். உடலையா சொல்லுவோமே. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லா ஸ்திரீகளுக்கும் சொல்றேன், நீ நிறைய நகை சேர்க்கணும், நிறைய தங்கம் சேர்க்கணும்னா நீ வார்த்தைகளை வச்சுக்கணும். தேவனோட வார்த்தையே உங்கள் புருஷனோட இருதயங்களில் நிரப்புங்கள். அங்கிருந்து தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரிய தங்கமும் பொன்னும் வெள்ளியுமாயும் இருக்கும். ஒரு அலையா சொல்லுமே. புருஷன்மார் என்ன பண்ணணும்? தங்க நகை வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல சொன்ன, இங்க வா, தேவனோட வார்த்தை நீ எவ்வளோ வச்சிருக்க? இல்லை உன் சம்பந்தி குறை சொன்னதான் வச்சுட்டு இருக்கியா? இல்லை ஓரவத்தி நாத்தனார் உன் அக்கா குறை சொன்னதான் வச்சுட்டு இருக்கியா? அதெல்லாம் வெள்ளெடு, தேவனோட வார்த்தை இருதயத்தில் வை, இந்த சொக்க தங்கத்தை வச்சுக்க கொடுக்கணும். இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலே நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ தேவன் அதை கொடுப்பார். ஒரு அலையா சொல்லுமே. தேவனோட வார்த்தை இருக்கிறது போதுன்னா வார்த்தை இல்லை, ஆனால் இல்லாதது வருதுன்னா தேவனோட வார்த்தை உனக்கு வருது. அதைத்தான் இருதயத்தில் வைத்துக்க சொல்லி யோபுக்கே சொல்லுகிறார் ஒருவன். எலிப்பாஸ் யோபுவை பார்த்து சொல்லுகிறான், இதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா அவரோட மொத்த தங்கமும் உனக்கு தான்,
அது சொல்லி இவர் என்ன சொன்னாரோ, ஒரு நாள் தேவன் இந்த வார்த்தை யோபு இருதயத்தில் வைத்தார். ஒரு நாள் உறவுகளெல்லாம் பொண்ணு நகை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஏன் இதை பொண்ணு நகை கொடுத்தாங்கன்னு தெரியுமா? 42ஆம் அதிகாரத்தில் சொந்தக்காரன் ஏன் பொண்ணை கொண்டு வந்து கொடுத்தான்னு தெரியுமா? எலிப்பாஸ் சொன்ன இந்த வார்த்தை தான். உடலையா சொல்லுவோமே. ஏன் ஆடு மாடு செத்ததுக்கு என்ன கொண்டு வந்துருக்கணும் அவங்க? ஆனால் பொன் பொருளெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பவுல் சொல்லுகிறார், இது உண்மைங்கிறத உன் ஜனங்களுக்கு சொல்லுன்றார். 2 கொரிந்தியர் 1:18. நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை, நாங்கள், நான் சொல்லல. அப்ப யார் யார் சொன்னா? யார் யார் சொன்னா? இயேசுவானவர் சொன்னார், லூக்கா அவர் சொன்னாரு, அவரோட இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், யோபு சொன்னார். இதில் இடையில வந்து வேற அநேகர் வந்துவிட்டு சொல்லிவிட்டு போனார்கள். சாலமோன் சொன்ன வார்த்தை ஆணை வந்தது. அது நடுவிலே ஆபிரகாம் வந்தார். ஆபிரகாம் இட்ட ஆணை அவர் சொன்னார். அப்புறம் நடுவில் சகோதரி மரியாள் வந்தாங்க. இப்படி நிறைய பேர் இன்னைக்கு உள்ள வந்தாங்க. இதெல்லாம் சேர்த்து பவுல் சொல்லுகிறார், நாங்கள் ஒரு அலையா சொல்லுமே, இயேசுவானவரோடு கூட சேர்ந்து நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சொன்ன வார்த்தை, இதுவரை உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம். ஒரு அலையா சொல்லுமே. பவுல் என்ன சொல்லுகிறார்? அல்லன்னு இல்ல, நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம், அல்ல என்று இருக்கவில்லை. அப்படியானால் வேதத்தில் இல்லை என்று ஒன்று இல்லை. இப்ப எல்லாம் தேவனிடத்தில் இருக்கிறது. அதோட தேவனோட வார்த்தையும் இருக்கிறது, நாங்கள் சொன்ன வார்த்தையும் இருக்கிறது. சொன்ன வார்த்தை உண்மை. அந்த உண்மையான வார்த்தைக்கு தேவனே சாட்சி. ஆமென். நான் சொன்ன இவ்வளவு நேரம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை உள்ள வார்த்தை. இவை ஆம் என்று இயேசுவின் நாமத்தில், சேனைகளின் கர்த்தரோட நாமத்திலே நிறைவேறும். ஆமென். இல்லை என்று இருக்கவில்லை. இதற்கு, இந்த செய்திக்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. ஆமென். அவரோட ஊழியக்காரனும் சாட்சி, ஆமென். பவுலும் சாட்சி, ஆமென். யோபுவும் சாட்சி, ஆபிரகாம் சாட்சி, மரியாள் சாட்சி, இப்படி அநேகர் சாட்சி. ஆமென். மீன் பிடிக்க வலைய போட்டாரு சீமோன், அவரும் சாட்சி. உண்மையுள்ள தேவனே சாட்சி. தேவனோட வார்த்தை நிரம்ப நிரம்ப உன் குடும்பங்களிலே, வாழ்க்கையில பொன்னும் வெள்ளியும் நிரம்புறதற்கு இதுதான் சாட்சி. சீமோனை போல இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீங்கள் வலைகளை போடுவீர்களானால் திரளாய் நிரம்ப நிரம்ப பிடிக்கிறதுக்கு இதுதான் சாட்சி. யோபுவை போல தேவனோட வார்த்தை இருதயத்தில் வைத்திருந்தால், யோபு எப்படி 2 மடங்கு பெற்றாரோ அப்படியே நீங்கள் 2 மடங்கு பெற்றுக்கொள்வதும், திரளான தங்கத்தையும் வெள்ளியை பெற்றுக்கொள்வதும் இதுவே சாட்சி. இது உண்மையான சாட்சி. இந்த வார்த்தை ஆம், அல்ல என்று இருக்கவில்லை. இயேசு சொன்னார் அல்லவா, என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், பொண்ணு மாத்திரம் அல்ல, வெள்ளி மாத்திரம் அல்ல, நிரம்ப பிடிக்கிற மீன் மாத்திரம் அல்ல, இன்னும் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதுதான் அவரே நமக்கு பசும்பொன்னும் சொக்க வெள்ளியும் நம்மோடு கூட இருக்கிறது. வேற என்ன வேணும்? தங்கத்துக்கு சொந்தக்கார சொக்க தங்கம் நம்ம கூட இருந்தா, சொக்க வெள்ளி நம்ம கூட இருந்தா, வேற நமக்கு என்ன வேணும்? கேளாத ஆசீர்வாதத்தை கொடுத்த சாலமோனுங்க இவ்வளோ நிரம்பி இருந்தது. அவரே நம்ம கூட இருந்துட்டா, அவரே தங்கம் மறந்த தங்கத்துக்கு என்ன? நாங்கள் சொல்லிய இந்த வார்த்தை ஆம், அல்ல என்று இருக்கவில்லை. உண்மையுள்ள தேவனை சாட்சி. அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது செய்யப்படும் என்று சொன்னீரான். சிமேயு உடைய வார்த்தையை மறந்து போனார், தன் சாவை தேடிக்கொண்டான் ஆண்டவர். சீமோனோ உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார், நிரம்பி வடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். யோபுவோ வார்த்தைகளை நிறைத்து வைத்துக் கொண்டார், இருதயத்திலே வைத்துக் கொண்டார். பொன்னும் வெள்ளி எல்லாவற்றையும் கொடுத்து பசும்பொன்னும் சொக்க தங்குமாய் இருந்தீர். யாரும் உடைய வார்த்தைகளை இருதயத்தில் வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தூளை போல, கற்களை போல பொன் பொருள் எல்லாவற்றையும் கொடுப்பேன்னு சொன்னீங்களே. அடியானுக்கும் என் ஜனங்களுக்கும் கொடுத்தருளும் ஆண்டவர். அடியானோட இருதயம் எப்பொழுதும் உடைய வார்த்தையினாலே நிறைந்திருக்கட்டும். அந்த உள்ளத்தின் ஆவி எப்பொழுதும் ஆண்டவரை புது திருத்தியிலே பீரிடுகிற புது ரசத்தை போல எப்பொழுதும்
துப்பீர ஆயத்தமாய் இருப்பதாக. இந்த வார்த்தை உண்மை ஆண்டவர். இந்த வார்த்தை ஆம் ஒன்றும் அல்லவென்று இருக்கவில்லை. உண்மையான தேவனே, நீரே இதற்கு சாட்சியாய் இருக்கிறேன். நான் விரும்புகிறபடி என் ஜனங்கள் வாழட்டும், நீர் விரும்புகிறபடி அடியானும் என் ஜனங்களும் வாழட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பவுலாய் இருந்து என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும். இந்த உண்மையுள்ள தேவன் சாட்சி இன்னும் உண்டாகட்டும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.